ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ட்ரை வாட்டர் எப்படி நம்ம வால் மிக்சரை புதுசாக நம்ம மாற்ற போகிறோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய மாடலு, ஏதோ ஒரு லோக்கல் பிராண்டு தான் ஏதோ போட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகிட்டு இப்போ ஹேண்டலில் இது எதுவுமே இல்லை. என்ன பிராண்டுங்களும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இதுக்கு. இதே பார்த்திங்கன்னா ஜாகுவார் பிராண்டு இதுங்களான்னா உங்களுக்கு ஸ்பேர் கிடைக்கும், நம்ம ஸ்பேர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அன்பிராண்டு, அதனால் எதுவுமே ஸ்பேர் கிடைக்கல, அதை ரெடி பண்ண முடியல. எங்களுக்கு இது வேண்டாம், நார்மலாக வால் மிக்சரே போதும்னு சொன்னாங்க. அதனால தான் நம்ம இதை கட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வால் மிக்சர் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவில். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கொயராக அது 4 டைல் இருந்தது. 4 டைலும் வந்து நம்ம கட் பண்ணி க்ளீனாக எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த டைவாட்றது மேலே பார்த்திங்கன்னா ஷவரு, சைடில் ஒரு சைடில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா கோல்டு வாட்டர், ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் வருது. கீழே பார்த்திங்கன்னா அந்த டேப்புக்கு கொடுத்துருப்பாங்க. எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கோல்டு வாட்டருக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெஜர்மெண்ட் கரெக்டாக இருந்தது. நம்ம அங்கே ரெடியூசர் எல்போ போட்டுக்கிறோம். 3/4 காப்பு இங்கே போட்டாச்சு. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங்லேருந்து ஒரு 34 இன்ச்சு அந்த லெவலில் பார்த்து நம்ம வால் மிக்சர் செட் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் லைனு இது ரைட் சைடில் இருக்கிறது. இப்போ நம்ம அங்கே ஒரு எல்போ போட்டு கீழே கரெக்டாக அந்த கோல்டு வாட்டர் லெவலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எல்போ போட்டு ரெடியூசர் எல்போ போட்டு ஃபிட் பண்ணியாச்சு. அந்த பைப் பக்கத்தில் கொஞ்சம் இது இருந்தது, கரெக்டாக உட்காரல. அதனால் கொஞ்சம் லைட்டாக செக் பண்ணிவிட்டு கரெக்டாக லெவலில் ஈவன் உட்கார வச்சுக்கலாம். அது இப்போ பார்த்திங்கன்னா அது லெவலாக கரெக்டாக உள்ளே போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஷவருக்கு அங்கே ஒரு இடத்துல கட் பண்ண இடத்துல காலர் போட்டுட்டு அங்கேருந்து கீழே வந்து அந்த கோல்டு வாட்டரும் ஹாட் வாட்டருக்கும் கிராஸை நம்ம சென்டரில் கரெக்டாக அதை லைனை வச்சுக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 6.5 7 இன்ச் ஹெச்கம்மி அந்த லெவல் வச்சுக்கினா போதும். நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஹைட்டில் கரெக்டாக வச்சாச்சு. கீழே பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டருக்கும் 6.5 இன்ச்சு வச்சா போதும். மேலுக்கு வந்துட்டு ஒரு 7 இன்ச்சு இல்லை 6.5 வைக்கலாம். அது என்ன பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். அது இப்போ பார்த்திங்கன்னா அதை செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிமெண்ட் அதெல்லாம் போட்டு அதை லெவல் பண்ணிக்கலாம். அந்த வால் லெவலு இப்போ பார்த்திங்கன்னா ப்ளம்பிங்கு, எலக்ட்ரிக்கல், டைல் ஒர்க்கு எல்லாமே நாமே பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு வேலைக்கு ஒருத்தர் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல் பாத்ரூம் ரெனிவேஷனு, கிச்சன் ரெனிவேஷனு, ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஒர்க்கு, இது மாதிரி எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்கான ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் கால் பண்ணலாம். நம்ம வேலை செய்கிற இடம் பார்த்திங்கன்னா பெங்களூரு, நியர் சிவி ரமன் நகர், இந்த ஓல்டு ஏர்போர்ட்டு, HL இந்த சரௌண்டிங்கில் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நம்ம யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லா சேனல்லையும் நம்ம ப்ளம்பிங், எலக்ட்ரிக், டைல் ஒர்க் இது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இந்தியன் வெஸ்டர்ன் பண்ணித்தரோங்க, வெஸ்டர்ன் இந்தியனும் பண்ணித்தரோம். நம்ம சேனலில் அதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்த்து நீங்கள் தான் உங்களுக்கு தேவைப்பட்ட கால் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா டைலிஸ் நம்ம மெஜர்மெண்ட் எடுத்து போட போகிறோம். கரெக்டாக மேட்சான டைலிஸ் கிடைக்கல, அதனால் கொஞ்சம் அன்மேட்சடு தான். இருந்தாலும் வேறு வழி இல்லை, அதனால் கொஞ்சம் சூட் ஆகிற மாதிரி தான் கொஞ்சம் டார்க்கில் தான் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சவங்களுக்கு இது மாதிரி எதனா தேவைப்பட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா டைலிஸ் போட்டு முடிஞ்சுது. இப்போ மிக்சரோட ஷவர் பெண்டோட லெக் டைட் பண்ணிக்கலாம். எல்லாமே மீடியம் டைட் பண்ணால் போதும். டப்ளைன் டேப் போடுறதுனால நம்ம ஓவர் டைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இம்மிடியேட்டாக நம்ம இப்போயே பைப் போட்டு இது பண்ணுறதுனால அந்த சிமெண்ட்டெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரக்டாக இருக்காது. மீடியம் டைட் பண்ணவே போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டருக்கு, இந்த கோல்டு வாட்டருக்கு 2 லெக் அதை ஃபிட் பண்ணிக்கலாம். அது மீடியம் டைட் வச்சுக்கின்னு நம்ம மிக்சர் வச்சு அலைன்மெண்ட்டெல்லாம் பார்த்துக்கின்னு லாஸ்ட்டில் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நார்மல் டேப் நம்ம இது பண்ணுற மாதிரி ஈஸி கிடையாது. கொஞ்சம் மிக்சர்ன்றது கரெக்டாக லைன் இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைனா ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா 3 லைன் இருக்கிறதுனால 3 லைனும் நம்ம கரெக்டாக அலைன்மெண்ட்டை கரெக்டாக உட்கார அடிக்கணும், இல்லைனாலே உங்களுக்கு கஷ்டம் ஆகிடும். அது இது பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக பண்ணுறதுனால கரெக்டாக மெஜர்மெண்ட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீடியம் அந்த செக் நெட்டில் மீடியம் டைட் பண்ணால் போதும். ஓவர் டைட் பண்ணால் உள்ளே இருக்கிற வாஷர் கட் ஆகிடும், திருப்பி லீக்கேஜ் சுருவாகிடும். எல்லாமே மீடியம் டைட் பண்ணாவே போதுமானது. இப்போ எல்லாம் டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், லீக்கேஜ் எதுவுமே இல்லை. கரெக்டாக ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் எல்லாமே கரெக்டாக வருது. நம்ம வேல்யூஸ் லீக்கிங் ஆகிடுச்சு. கரெக்டாக பாருங்கள்.